அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 138 அதிகாரம் 6 வசனம் 8 வசனத்திலே, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய பெருமை ஆண்டவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்காதபடிக்கு நம்மை நாமே உயர்த்துகிறபடியினாலே ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த உலகத்தால் அவமானப்படுத்தப்படும் பொழுது நம்மை நாமே உடைக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ரெண்டாவது காரியம், நம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இராதபடி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடியினால் அநேக நேரங்களிலே சாத்தானுடைய கரங்களுக்கு நாம் சென்று விடுகிறபடியினாலே சாத்தான் நம்மை எத்தனையாய் உடைக்கிறான் என்பதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்காமல் இல்லை. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக ஆண்டவரே நீர் ஒருவரே தான் என்னை உயர்த்த முடியும் என்பதை அறிந்தவர்களாக அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும்பொழுது எத்தனையாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு தாவீதை, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்டு இடையனை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருந்த அந்த தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கே பொற்காலத்தை கொடுக்கிற ஒரு ஆட்சியை செய்கிறவனாக ஆண்டவர் உயர்த்தினாரே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்தின் பின்பகுதி 6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாரே, அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு, அதற்கு முந்தின வசனம், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை உயர்த்தும்படிக்கு அடங்கி இருந்தால், எப்படி நேற்றைய தினத்தில் பார்த்தது போல ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை உருவாக்குவதையும் ஒரு குயவன் ஒரு அழகான மண்பானையை உருவாக்குவதையும் அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது அவன் நேர்த்தியாய் செய்ய முடியும் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தது போல பெருமை கொள்ளாதபடிக்கு, சத்ருவினுடைய கரங்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தன்னைத்தானே உடைத்து கொள்ளுகிறவர்களாக பெருமை பாராட்டுகிறவர்கள் மாறிவிடுகிறார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் 2 சாமுவேல் 17 அதிகாரம் 23 வசனத்திலே, அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அகித்தோப்பேல் யார்? இவன் தாவீதுவுக்கும் அவனுடைய மகனாகிய அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனாக இருந்த ஒருவன். தாவீது தனக்கு அடுத்தபடியாக அகித்தோப்பேலை வைத்து எல்லா காரியங்களிலும் அவனிடத்தில் ஆலோசனை கேட்டு வந்தான். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை தேவ வாக்கு போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனையாய் அவன் ஞானம் படைத்தவனாக, அத்தனை துல்லியமாக ஆலோசனை சொல்லுகிறவனாக இருந்த அந்த அகித்தோப்பேல் ஒரு கட்டத்திலே தாவீதை பழிவாங்கும்படியாக அவன் தாவீதினுடைய மகனாகி அப்சலோமினிடத்தில் சேர்ந்த பொழுது அங்கே அவன் சொன்ன ஆலோசனையை விட்டுவிட்டு அப்சலோம் அடுத்த நிலையில் இருந்த ஒரு ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனையை கேட்டுவிட்டானே என்கிற அந்த ஒரு சின்ன காயம், அவனுக்குள்ளாக இருந்த ஒரு பெருமை, நான் சொன்னபடி நடக்கவில்லை என்பதை அறிந்தபோது அவன் கழுதையின் மேலே சேனை வைத்து தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான் என்று தன்னைத்தானே உடைத்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக அவன் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நான் தான் பெரியவன், என் ஆலோசனைப்படி நடக்கணும், எல்லாம் என்னுடைய காரியத்தின்படி தான் செய்யணும். இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறவர்களை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். அவன் கடைசியாக அவனுடைய முடிவையும் வேதம் எழுதி கொடுக்காமல் இல்லை. ரெண்டாவதாக, சத்ருவினுடைய கரங்களிலே நாம் இருக்கும் பொழுது சத்ரு நம்மை அத்தனையாய் உடைக்கக்கூடியவனாக இருக்கிறான். மார்க் 5 அதிகாரம் 1-5 வரை கதரேனையருடைய நாட்டின் குடியிருப்புகளில்
அங்கே கல்லறைகளில் ஒரு மனிதன் இருக்கிறான். சங்கிலினால் அவனை கட்டக்கூட முடியல. அநேக தரம் அவனை கட்டி பார்க்குறாங்க. விலங்கு, சங்கிலி இவைகளால் கட்டப்பட்டும் கூட சங்கிலிகளையெல்லாம் முறித்து விலங்குகளை தகர்த்து போடுகிற ஒருவனாக இருக்கிறான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லப்படுது. சிலவங்க பிசாசினுடைய கரத்தில் இருந்தாங்கன்னா அவர்களை அடக்க ஒருவர்களாலும் கூடாது. இதில் நம்ம இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சாத்தான் என்ன செய்கிறான்னா, அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கொண்டே இருந்தான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவுடைய கரத்தில் இல்லாமல் சாத்தானுடைய கரத்தில் இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நம்ம கூக்குரல் இட்டு கொண்டே தான் இருப்போம். யார் ஆலோசனையும் கேட்க மாட்டோம், யார் சொல்லுகிறதையும் கேட்க மாட்டோம். இவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று வேதம் எழுது. கூக்குரலிட்டு கொண்டே இருந்தான். மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டே இருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு, தன்னையே காயப்படுத்துகிற காரியம், அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, இவைகளை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய கரத்தில் இருந்தால் கொண்டு வந்து விட முடியும். மூன்றாவது காரியம், ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 5 அப்பங்களை 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாரே. ஒரு சின்ன பையன் பிலிப்பினுடைய கைகளில் 5 அப்பம் 2 மீன் கைகளில் வச்சுருந்தான். உலகத்தின் கரத்தில் இருந்தது அவைகள். அதை அந்திரேயா பார்த்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான். அது ஆண்டவருடைய கரத்திற்கு அந்த காரியங்கள் சென்ற பொழுது அவர் அதை பார்த்து அந்த அப்பத்தை கைகளிலே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவைகளின் மேல் கைகளை வைத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அங்கே இருந்தக்கூடிய 5000 பேர் சாப்பிட்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தியாகிற அளவிற்கு அந்த அப்பம் அத்தனை பேருடைய பசியை மாற்றி மீதியான துணிக்கைகளை எடுக்கக்கூடியதாக மாறினது. அந்த சின்ன பையன் கையில் இருக்கிற வரையிலும் அந்த அப்பத்தினால் அவன் ஒருத்தனுக்கு தான் ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் போகும் பொழுது அவர் தன்னுடைய கரங்களில் வாங்கி வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடிச்சி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு உடைக்கிறதற்கு, அவர் என்னை உடைத்தாலும், அவர் என்னை துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள் நீர் என்னை உருவாக்குகிறதற்கு, என்னை உடைக்கிற காரியங்கள் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு என்பதை பொறுமையோடு கூட அவருடைய கரத்திற்குள்ளாய் அடங்கியிருந்து சகித்தோம் என்று சொன்னார். அநேகருடைய வாழ்விலே நாம் திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக ஆண்டவர் நம்மை மாற்றிவிட முடியும். அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது தாவீது தன்னை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் கால்நடையாக எத்தனையோ முறை ஓடி போகிறான். மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து வாழுகிறான். தன்னுடைய தாய் தகப்பன்மாரை காப்பாற்றுகிறதற்கு அத்தனை முயற்சி எடுக்கிறான். வாக்குத்தத்தங்கள் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, அழைப்பு இருந்தது, எல்லா காரியங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட தலைவனாக, ஒரு பொற்காலை ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசனாக தன்னுடைய சிங்காசனத்தில் தனக்கு பதிலாக இருந்து அவரை பிரதிபலிக்கிற ஆட்சியை கொடுப்பதற்கு அவரை அத்தனையாய் ஆண்டவர் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் இருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க.